வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு புரியாத விஷயம் என்னென்னா, எப்படி ஒரு யங்ஸ்டர் வந்து எல்லாம் யூஸ்வலாக கனவோடு இருப்பாங்க, ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆம்பிஷனோடு இருப்பாங்க. எப்படி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி டெரரிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக அது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது சார்? மிகவும் அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து வரும் அவங்களுக்கு அந்த சமயத்தில் பவர் வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஏற்படும். இது நார்மல் சைக்காலஜி. ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த சைக்காலஜியை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மூளைச்சலவை செய்து அவர்களை வந்து மதத்தின் பெயரால், விடுதலை என்ற பெயரால் அவங்கள வந்து ஒரு சூசைட் பாம்பராகவோ இல்லது வந்து அவங்கள வந்து ஒரு தீவிரவாதியாகவோ அவங்க வந்து மாற்றிடுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அங்கே அவங்களுக்கு தேவை பணம். உனக்கு பணம் தேவையா? நான் உனக்கு பணம் தரேன். எவ்வளோ உனக்கு பணம் தேவை? உனக்கு 50,000 1,00,000 உனக்கு நான் தரேன். நீ உயிர் தியாகம் பண்ணுறியா? நம்மளுடைய இதுக்காக, நம்மளுடைய கொள்கைக்காக, நம்மளுடைய மதத்திற்காக, நம்மளுடைய விடுதலைக்காக, உன் ஃபேமிலியை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், அவங்களுக்கு நாங்கள் பண உதவி செய்கிறோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் மூளைச்சலவை செய்து மதத்தின் பெயராலும் அவர்களுக்கு கொடுக்கின்ற சலுகையின் பெயராலும் அவங்கள வந்து அது மாதிரி செஞ்சு ஒரு தன்னை வந்து ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு அவங்கள நீ என்ன மாதிரி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதத்தில் வந்து அவங்கள வந்து மூளை செலவை செய்து அவங்கள வந்து ஒரு டெரரிஸ்டாகவும் ஒரு சூசைட் பாம்பராகவும் அவங்க வந்து மாற்றுறாங்க. இப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க காஷ்மீரில். இவங்களை எப்படி நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம் சார்? அழகான கேள்வி. இதுக்காக இந்திய ராணுவம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால், சத்பாவனா, ஆப்ரேஷன் சத்பாவனா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அது மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலும் மேக்ஸிமம், எல்லா கிராமமும் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் கிராமத்தில் வந்து ஒரு பள்ளியை வந்து இந்திய இராணுவம் வந்து நடத்துகிற ஒரு பள்ளியை ஏற்படுத்தி அங்கே வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம கல்வி சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறதோடு இல்லாமல் வெளி உலகத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றோம். வெளி உலகத்தை காண்பிக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள வந்து டூர் அழைச்சிட்டு வருவோம். இப்போ என்னென்னா, இந்த காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. குறிப்பாக பாகிஸ்தான் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம வச்சுக்கிட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்கும்போது என்னென்னா, பாகிஸ்தான் வந்து நம்மளோட பார்டர்ஸ் நிறைய இடத்துல ஷேர் பண்ணுறாங்க. பஞ்சாபோட ஷேர் பண்ணுறாங்க, ராஜஸ்தானோட ஷேர் பண்ணுறாங்க, அப்புறம் காஷ்மீரோடையும் ஷேர் பண்ணுறாங்க, குஜராத்தில் கூட ஷேர் பண்ணுறாங்க. இந்த மற்ற மாநிலங்களெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஏன் குறிப்பாக காஷ்மீரில் மட்டும் பாகிஸ்தானால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது சார்? அந்த பார்டரை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணினாலும் அந்த எஃபெக்டட், அதாவது வந்து பிரிவினைவாதம் உள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தா அது 5-6 டிஸ்ட்ரிக்ட் தான் அங்கே வந்து பிரிவினைவாதம் அதிகமாக உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அது எதுவுமே வந்து அந்த பார்டரை ஒட்டி இல்லை. அது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அதிகமாக அந்த முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகள் மட்டும்தான் இது வந்து நிலவி இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்டஸ்னால தான் வந்து அவங்களால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது இந்த விஷயத்தை வந்து பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும். ஆகையால் ஈவன் பார்டர் பக்கத்தில் இருக்கிற சில டிஸ்ட்ரிக்டில் கூட அவங்களால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து 14 விதமான எத்னிக்ஸ் குரூப் இருக்காங்க, 14 விதமான மதத்தினர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாரையும் அவங்களால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்னொரு வாதம் என்ன வைக்கப்படுதுன்னா, காஷ்மீரிஸ், அங்கே இருக்கிற லோக்கல் காஷ்மீரிஸ்க்கு வந்து இந்தியா கூட இருக்கிறதுக்கான விருப்பம் இல்லை, கொஞ்சம் ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. அது உண்மையா சார்? ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட்டு, பிரிவினைவாதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கின்ற கருத்து. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்தியானா பிடிக்காது, பிரிவினைவாதத்தை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு செய்தி. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்லி 5-6 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அந்த பிரிவினைவாதத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களும், தீவிரவாதத்திற்கு வந்து துணை போபவர்களும், தீவிரவாதத்தை விரும்புபவர்களும் அங்கே வந்து இருக்காங்க. ஆகையால் மொத்த ஜேஎன்கேவையே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஜேஎன்கே வந்து இந்திய இராணுவம், துணை இராணுவம் மாதிரி ஜேஎன்கே போலீஸும் வந்து தீவிரமாக வந்து அந்த தீவிரவாதத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க வந்து எவ்வளோ ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான்லேருந்து நிறையா இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க, அதே மாதிரி ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க தான் இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான சப்போர்ட் பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் கொடுக்குறாங்க சார்? அதாவது பாகிஸ்தான் வந்து எந்த விதமான அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டெரரிசமோட டைம்லைன் நமக்கு முதல்ல தெரியணும். இது எப்போ ஆரம்பித்தது, எங்கேருந்து ஆரம்பித்தது, அது வந்து பாகிஸ்தானுடைய தொடர்பு எப்படி இருக்குது, இந்தியாவில் வந்து யார் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறவங்க யார் அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்து செய்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிகிற விஷயமா இருக்கிறது வந்து ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1987க்கு முன்னாடி டெரரிசம் அப்படிங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிடையாது.
1987க்கு அப்புறம் அந்த எலெக்ஷனில் வந்து கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்ததுனால ஒரு 10 கட்சியினர்கள் ஒன்றாக சேர்ந்து ஹுரியத் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு இதை வந்து உண்டாக்கி அதில் இணைந்து அவங்க வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்த டெரரிஸ்ட் குரூப்பை உருவாக்கி அதை வந்து அவங்க கொண்டு வந்தது தான் வந்து டெரரிஸ்ட்டுங்கிற இந்த லைன், இந்த டைம் லைன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து 1989, 90 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து யார் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிஆர்பிஎஃப் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து சிஆர்பிஎஃப் வந்து இறந்து போகிறாங்க. அது மாதிரி வந்து அவங்க அப்புறம் வந்து ஹோம் மினிஸ்டரோட பொண்ணை வந்து கடத்துறாங்க. அது மாதிரி 1 by 1 வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ 1990ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக போகுது. அந்த இது வந்து அதிகமாக போனோடனே இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணுதுன்னா, இவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இந்த டெரரிஸ்ட் வந்து ஒழிக்கணும், வேரோடு அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராஷ்ட்ரிய ரைஃபிளுங்கிற ஒரு இதை வந்து கொண்ட போகுது, சிஆர்பிஎஃப்பை கொண்ட போகுது, துணைப்படையை வந்து கொண்ட போய் அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க கொண்டு வராங்க. மோர் தென் 300க்கும் மேற்பட்ட டெரரிஸ்ட்டை வந்து அவங்க வந்து கொன்று குவிக்கின்றார்கள். அதை வந்து வேரோடு அறுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் இதை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து பயிற்சி, அவங்களுக்கு கொடுக்க தேவையான வெப்பன், அவங்களுக்கு தேவையான நிதியுதவி, எல்லா சப்போர்ட்டும் வந்து அவங்க வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதோடு இல்லாமல் அவங்க வந்து ஃபாரின் டெரரிஸ்டையும் அங்கேருந்து வந்து அவங்க அனுப்ப ஆரம்பித்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் வந்து அவங்களுக்கு கொடுத்து இன்னும் அவங்கள தூண்டுதல் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் குரூப்பு அவங்க இது எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஐஎஸ்ஐ அண்டு பாகிஸ்தான் வந்து இவங்களுக்கு வந்து முதுகெலும்பாக அவங்க வந்து இருந்தாங்க. இப்போ நம்ம ஜேஇஎம் பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஜேஇஎம் தான் இது வந்து லாஸ்ட்டு இந்த இதை வந்து பண்ணியிருக்கு, நிகழ்ச்சியை வந்து பண்ணியிருக்கு. இந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவருடைய தலைவர் வந்து அதை வந்து பொறுப்பேற்றுட்ருக்காரு, நாங்கள் தான் பண்ணினோன்னு. அவர் இந்திய இராணுவத்தின் அதாவது வந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காருங்கிற விஷயம் வந்து இந்திய இராணுவம் வந்து வெளியிட்டிருக்கு. அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ அவர் பாகிஸ்தானில் தான் இருக்கார். பாகிஸ்தான் இராணுவத்தோடைய அவங்களுடைய மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இந்த ஜேஇஎம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், அந்த காந்தாருடைய ஹைஜாக் வந்து நடக்குது. ஃப்ளைட் வந்து காந்தாருக்கு போகுது. அப்போ வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, 3 டெரரிஸ்ட்டை டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து 3 டெரரிஸ்ட்டை வந்து நம்ம அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா நம்மளுடைய இந்தியர்களை வந்து திருப்பி வந்து நம்ம கொண்டு வரதுக்காக. அப்படி பண்ணுறப்ப அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு காந்தாரில் பார்த்தா ஐஎஸ்ஐ வந்து இருக்காங்க, பாகிஸ்தான் ஆர்மி இருக்காங்க அவங்கள ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போகிறதுக்கு. அவங்கள அழைச்சிட்டு போய் தான் இந்த ஜேஇஎம் அப்படிங்கிற இந்த டெரரிஸ்ட் குரூப்பை அவங்க வந்து உண்டாக்குறாங்க. ஏன் அந்த ஜேஇஎம் டெரரிஸ்ட்டை உண்டாக்குறாங்க அப்படின்னு கேட்டால், லஷ்கர் இ தொய்பாங்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை அவங்க வந்து உண்டாக்கி அந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து அவங்க கைவிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து திருப்பி வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கண்ட்ரோல் விட்டு போனதுனால இன்னொரு டெரரிஸ்ட் குரூப்பை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜேஇஎம்மை வந்து உண்டாக்கி அதில் வந்து மசூரை வந்து இதை வந்து தலைவராக வந்து போட்டு இந்த ஜேஇஎம் வந்து அவங்க வந்து உருவாக்கினது வந்து 1999, 2000 வந்து அவங்க வந்து உருவாக்கினாங்க. 2000 2004 வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து நமக்கு ஏற்பட்டது. ஏன்னா அவங்களோட டெரரிசம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த காலகட்டங்களில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தா, இப்போ டோடா டிஸ்ட்ரிக்டில் நான் இருந்தேன், ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து கில் பண்ணுற மிலிட்டன்ட்னு பார்த்தா 300க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்கள். அது மாதிரி நம்மளுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள், துணை இராணுவத்தை சேர்ந்தவர்கள், ஜேஎன்கே போலீஸை சேர்ந்தவர்களுடைய உயிர் சேதமும் அது மாதிரி ரேஷியோவில் வந்து இருக்கும். ஸோ அவங்கள வந்து மறுபடியும் வந்து 2004 வந்து அவங்கள கூண்டோடு நாங்கள் வந்து அழிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தோம். நிறையா அழிச்சிட்டோம் அவங்கள. சில இயக்கங்கள் வந்து காணாமே போயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய தலைவர்கள், அந்த தலைமை தாங்கிய கமாண்டர்களை வந்து நாங்கள் வந்து கொண்டதுனால அந்த இயக்கமே இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் வந்து இதை கொண்டு வந்தது வந்து 2012, 2013 மறுபடியும் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதாவது 2014 வந்து மறுபடியும் ஜேஇஎம் வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட தற்கொலை படைகளை வந்து அவங்க வந்து தயார் பண்ணி, அவர் வந்து ஈவன் ஓப்பனாகவே வந்து அவர் சொன்னார், நான் வந்து இந்தியாவுடைய எந்த பகுதியை என்னால் வேணாலும் தாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்டென்சிஃபை 2017 இன்னி வரைக்கும் பல நிகழ்ச்சிகள் வந்து இந்த இதில் நடந்திருக்கு. இதான் வந்து டெரரிசம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உண்டானதும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன்.
இப்போ நம்ம வரலாறை பார்த்தோம்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்லேருந்தே அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் குறிப்பாக நம்ம வந்து 1987 அப்புறம் பார்த்தோம்னா அதோட பிரச்சனையோட தன்மை வந்து வேறு மாதிரி மாறிடுது. ஆயுதமேந்திய போராட்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மாறிடுது. அது ஏன் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப மாஸ் ப்ரொட்டஸ்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக மாறுது சார் இந்த 87 அப்புறம்? 87 அப்புறம் அதாவது வந்து அந்த பிரிவினைவாதம், செப்பரேட்டிஸ்ட்டுங்கிறவங்க வந்து பிரிவினைவாதம்ங்கிறது வந்து முன்னாடியும் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வலுவடைஞ்சது எப்படின்னா 10 பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தாங்க. அந்த 10 பேர் சேர்ந்து ஹுரியத்துங்கிறத வந்து ஆரம்பித்தாங்க. ஹுரியத்துன்னு என்ன, விடுதலைன்னு பேர். அந்த ஹுரியத்துங்கிறவங்க வந்து விடுதலைங்கிற பேரில் அவங்களோட இயக்கத்தை ஆரம்பித்து அவங்க வந்து 10 பேர் சேர்ந்து 10 விதமான எண்ணங்கள் கொண்டவங்க வந்து சேர்ந்ததுனால இது மாதிரி ஒரு தானே வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை உருவாக்கணும், அல்லது டெரரிஸ்ட் குரூப் உருவாக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அவங்க வந்து செஞ்சது தான் வந்து இந்த இது. நேற்று வந்த நியூஸ் படி ஹுரியத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது பிரிவினைவாதம் இந்தியாவில் மட்டும்தான் இது நிகழும், பிரிவினைவாதம் கடைபிடிக்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு நாடு எது என்றால் அது இந்தியா மட்டும்தான். ஹுரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து கான்வாய்க்கு வந்து அவங்களுக்கு தனியாக வந்து செக்யூரிட்டி கான்வாயே போகுது அவங்களுக்கு. ஸோ அது ஒரு 4 அவங்களுடைய லீடர்ஸ்க்கு வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து நேற்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கு. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வித்ட்ரா பண்ணிருக்கிறது வந்து மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த ரீசன்ட் டெரர் அட்டாக்ஸ் பார்க்கும்போது யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீடியாவில் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ இந்த டெரர் அட்டாக்கோட ப்ரைமரி ரீசன் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் நம்ம சைடில் இருந்து அப்படின்னு சொல்லலாமா சார்? இதை வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, முழுமையான ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஆனால் இன்டெலிஜென்ஸோடைய இன்னும் நம்ம வந்து ஒப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நிச்சயமாக அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்ன செய்யணுமோ எஸ்ஓபிஸை அது இன்னும் ரீவிசிட் பண்ணி அதை இன்னும் யூட்டிலைஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நிச்சயமாக அதுக்காக வந்து என்ஐயோட ரிப்போர்ட் வந்து திரும்பி வரும், எங்கெங்கே வந்து வயலேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதை தவிர வந்து சிஆர்பிஎஃபோடைய ரிப்போர்ட் வரும், இந்திய ராணுவத்துடைய ரிப்போர்ட் வரும், லோக்கல் போலீஸோடைய ரிப்போர்ட், பல ஏஜென்சி தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிப்பார்கள். அப்பொழுது வந்து நிச்சயமாக அதை ரீவிசிட் பண்ணி ரீகன்சிடர் பண்ணி என்ன நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும், நம்மளுடைய ப்ரொசீஜர்ஸில் எங்கே நம்ம லேக் ஆகிருக்கோம், எந்தெந்த விஷயத்தை இன்னும் நம்ம புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஆனால் அதாவது வந்து ஒரு கான்வாயை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னா அம்புஷ் பண்ணுவாங்க, ஒரு ஐஇடி வைப்பாங்க, ஒரு கில்லிங் ஜோன் செலக்ட் பண்ணுவாங்க, ஐஇடி வந்து பிளாஸ்ட் ஆனவுடனே மேலேருந்து ஃபயர் கொண்டு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய நார்மலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கான்வாய் தாக்குதல் ஐஇடி வந்து யூஸ் பண்ணல, எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து கார்லேருந்து கொண்டு வந்து சூசைட் பாம்பர் மெத்தடில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆகையால் இது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக வந்து இருந்திருக்கு. அந்த மெத்தடு, அந்த மோடஸ் ஆப்பரண்டியை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அது வந்து இல்லை. ஆகையால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு, நேற்று வந்து நாதன் கமாண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஆர்மி கமாண்டர், இந்த விஷயத்துக்கு மேலேயே நாங்கள் வந்து திங்க் பண்ணுவோம், இது எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணுறது, இது மாதிரி அட்டாக் ஃபியூச்சரில் வந்தால் எப்படி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு நாங்கள் புது மெத்தட்ஸை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா, சில இடங்களில் சொல்கிறாங்க 350 கிலோகிராம் வெடிமருந்து வந்து யூஸ் பண்ணப்பட்டது, சில இடங்களில் 50 kilograms ஆஃப் RDXன்றாங்க. இதில் உண்மை எது சார்? இஃப் சப்போஸ் வந்து ஒரு 300 கிலோ எடையுடைய வெடிப்பொருள் அங்கே வெடிச்சிருந்ததுன்னா அதோடைய எஃபெக்டிங் ஜோன் வந்து மோர் தென் வந்து ஒரு 100 மீட்டர்ஸுக்கும் மேலே வந்து இருக்கும். அதோடைய தாக்கம் 100 மீட்டர்ஸுக்கு மேலே போகிறப்ப பார்த்தா ஒரு 5லேருந்து 6 பஸ் வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகிருக்கணும். 5லேருந்து 6 பஸ் எஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா 150-160 பேருக்கு மேலே வந்து இந்த துணை இராணுவத்தினர் வந்து தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செஞ்சுருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் நடந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது இது வந்து லெஸ் தென் 100 கிலோ, ஈவன் 50 கிலோ அரவுண்டு இருக்கிறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்னுடைய கருத்து கணிப்பின்படி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி ஒரு 50 கிலோ அரவுண்டு தான் இருக்கும். ஒரு 40 கிலோ இருக்கலாம், இல்லை 60 கிலோ 70 கிலோக்குள்ளே இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நிச்சயமாக என்ஐயோட ரிப்போர்ட் வரும். இன்று கிடைச்ச தகவலில் கூட இதான் வந்து அவங்க எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அரௌண்ட் 60 கிலோலேருந்து 70 கிலோ உள்ள வெடிப்பொருள் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மிலிட்ரி கிரேடு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து மிலிட்ரி கிரேடு உள்ள RDXஐ வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னும் அது ஒஃபிஷியல் ரிப்போர்ட்டாக இன்னும் வரல. அது ஒரு ஒஃபிஷியல் ரிப்போர்ட் வந்தோடனே நிச்சயமாக அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஆகையால் நிச்சயமாக 100 கிலோவுக்கு மேலே அவங்க வந்து 100 கிலோங்கிறது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். 100 கிலோவுக்கு மேலே அங்கே வந்து வெடிப்பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.